ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. வணக்கம் சார். நாங்கள் விருத்தாசலத்துலேருந்து ஆழ்ச்சோடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். விவசாயத்தில் எங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா நாங்கள் ஒரு ஆளுக்கு 150 ரூபா 3 மணி நேரம் சம்பளம் கூலி ஆள் வச்சு பருத்தி எடுக்கிறோம். எங்களுக்கு அன்னைய விலைக்கு பருத்தியை போட்டு அன்னைய ரேட்டுக்கு கொடுக்க சொல்கிறோம். ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 15 நாள் 20 நாள் இழுக்க போடுறாங்க. பருத்தியை காசு போட்டும் கொடுத்து 3000 வண்டி வாடகை கொடுக்குறோம். ஒரு ஆளுக்கு சம்பளம் 300 ரூபா. ஒரு மூட்டை ஏற்றினாலும் 300 ரூபா, நான் 2 மூட்டை ஏற்றினாலும் அதை இல்லாமல் ஒரு கோட்டரை கேட்குறாங்க. நாங்கள் இவ்வளோ விவசாயம் பண்ணியும் எங்களுக்கு கையில் காசு தர மாட்டேங்கிறாங்க சார். நாங்கள் போன வருஷம் வந்தோம், இந்த வருஷம் வந்தோம். என்ன சொல்கிறாங்க? இப்போ என்ன பருத்தி எடுக்க யாரும் வியாபாரிங்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ நீங்கள் சார் வியாபாரிங்க எடுக்கிறாங்க. நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். ஆனால் வியாபாரிங்க யாருமே வரல. அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியல. அங்கேருந்து நாங்கள் விருதாசலத்துக்கு உள்ளார இருந்து வந்த கிராமத்து மக்கள் வெறும் விவசாயியாக பருத்தியாக எடுத்துகிட்டு வந்துருக்கோம். லேடிஸ் வந்திருக்கோம் சார். எங்களுக்கு அதை பருத்தி எடுத்துகிட்டு விலை போட வேண்டியதானே. அவங்களாம் எதுவும் தரமாட்டேங்கிறாங்க. அதை நாங்கள் என்ன சார் செய்ய முடியும்? திருப்பியாக எடுத்துகிட்டு போக முடியும்? லேடிஸ் ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து வண்டி வாடகை கொடுத்து எப்படி சார் பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு சலுகை எங்களுக்கு செய்யாதா விவசாயிக்கு? பூங்குழலி, ஊர்லேருந்து வந்திருக்கேன். நெல் 40 மூட்டை எடுத்தாந்துருக்கிறேன். இதுவரையும் லாட்டு போடலை. எந்த வியாபாரியும் வரல, சூப்பரண்டு வரல. அப்போ எங்களுக்கு பழையபடி என்ன செஞ்சாங்களோ, காலையில் வியாபாரி நெல் எடுத்தால் சாயங்காலம் அமௌண்ட் வந்துடும். அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்கிறோம். முன்னறிவிப்பு இல்லாத இப்போ வியாபாரியும் வரல, சூப்பரண்டு வரல, யாருமே வரல. இதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ விவசாயி நாங்கள் பாதிக்கிறோம். அதனால் எல்லா வியாபாரிக்கிட்டே வெளியில் அவுட்டரில் போட்டுடுறாங்க. எங்கள் கமிட்டிக்கு பொருள் வரமாட்டுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? எங்களுக்கு பழையபடி எங்கள் லெவலுக்கு அதை கொண்டாடணும். கொண்டாந்தால் நாங்கள் கரெக்டாக எல்லா பொருளும் இங்கே வரும், கமிட்டிக்கு வரும். சாயங்காலம் ஆச்சுன்னா பணத்தை வாங்கி நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம், வாங்குறதுல கொடுப்போம். இன்றைக்கி அதை நாணயமாக நடக்க முடியல. 25 நாள் சென்று தான் பணம் வருது எங்களுக்கு. அதுக்கே நாங்கள் 2 ஐட்டம் 3 ஐட்டம் சூப்பரண்டுக்கிட்ட இங்கே கேட்கணும், இது மாதிரி பணமே ஏறல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க போடுறாங்க. அப்போ அது யாருக்கிட்டேருந்து யார் பணம் போகிறதுன்னு தெரியல இதுவரை. என் பேர் மனோகரன், பேரிங்கூர். நான் மணப்பாக்குங்க, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். நான் வாடகை கொடுத்து ஏற்றிட்டு வந்திருக்கோம், பருத்தி ஏற்றிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்த பிறகு இங்கே எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. வாடகை கமிட்டி டோக்கனும் கொடுக்கல, இப்போ பருத்தி எடுக்கலை. நாளைக்கும் இங்கே இருந்தால் நாங்கள் மதியம் சாப்பாடு சாப்பிடணும். நாளைக்கு இருந்தால் நாளைக்கும் எங்களுக்கு இருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் மறுபடியும் 2-3 நாளைக்கு இங்கே காற்று கிடக்கிறதா என்னென்ன எந்த தகவலும் தெரிய மாட்டேங்குது சார். ஒன்றும் சொல்லலை. இப்போ இன்னைக்கு 2 நாளைக்கு முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணமும் சொல்லலை, எங்களுக்கு தெரியல. பர்குணன் என் பேர். குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் வந்துக்கிறோம். அவ்வளோப்பேட்டை பருத்தி எடுத்துன்னு வந்தோம். இது வரைக்கும் இடையும் ஆகலை, டோக்கனும் போடல, வியாபாரியும் வரல. நாங்கள்லாம் வாடகை கொடுத்த அந்த காசும் வேஸ்ட்டு. இப்போ வியாபாரி வரத்தால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். சாப்பாட்டுக்கு வழியில் உட்காந்து நிற்கிறோம். வண்டி எப்படி வண்டிக்காரனுக்கு காசு கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வியாபாரியாக வரல, அதான் முக்கியமான செய்தி. ஒன்றும் எந்த தகவலும் வரல. சூப்பரண்டு வரல, வியாபாரியும் வரல. அங்கே ரூமுக்கு வெளியே போங்க. ஐயோ சூப்பரண்டு. நாங்கள் பஞ்சு ஜமீன் கூடலூர்லேருந்து எடுத்துன்னு வந்துட்டோம் சார். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சரியில்லை, கடன் வாங்கி பொருளை கொண்டாந்துட்டோம். பொருளை எடுக்கலை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? விவசாயிங்க நாங்கள் என்ன பண்ணுறது? வண்டி சார்ஜி, பஸ் ஃபேரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் 3 வேளை சாப்பிட்டுங்க உட்காந்துன்னு இருக்கிறோம். நாங்கள் என்ன முறை இதுக்கு? எங்களுக்கு முதல்ல இதை பஞ்சு எடுங்க. இல்லை சார், உட்காந்து தான் இருக்கு சார். சும்மா தான் உட்காந்துருக்கு சார். பஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே பஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். காலைல 6 மணிக்கு இப்போ 10 மணி ஆகி போச்சுன்னு வியாபாரி பஞ்சு எடுக்கலை, ஒன்றுமே பண்ணல. மணி சாப்பாடு நேரமாக எடுத்துனாங்கன்னா சாப்பிடவும் இல்லை. எங்கேயே இன்னும் 2 நாளைக்கு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 2 நாளைக்கு வெயிட் பண்ணால் நாங்கள் இங்கே வேறு வேலை இல்லையா எங்களுக்கு? நாங்கள் மற்ற வேலையை பார்க்கணும்ல. 2 நாளைக்கு அதுக்கு கேட்டை எடுத்து மூடிருக்கணும். இவங்க கேட்டில் சீல் ஓட்டி வராதையும் சொல்லி நாங்கள் அப்படியே திருப்பி போயிருப்போம். கேட்டையும் எடுத்து மூடல, உள்ளேயும் விட்டுட்டு ஆள் வரலாம். நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கேயே உட்காந்து கிடக்க முடியுமா? எங்கள் பொருளுக்கு யார் பாதுகாப்பு? எங்கள் வீட்டில் வேலை யார் செய்யுது? ஆடு மாடு யார் பார்த்துக்குது? நான் இப்போ சாப்பிடுவோம் ஹோட்டலில். ஆடு மாடு சாப்பிடுவோம் ஹோட்டலில் போய். அதுக்கு யார் தண்ணி காட்டுறது? அது யார் பில்லு பிடிங்கி போடுறது? கேட்டை இது முடிந்தானே காலையில் திருப்பி வீட்டுக்கு போயிருக்கு போகிறோம். இவங்க உள்ளே கதவு திறந்து விட்டுட்டு இது மேலே உட்காந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்காந்தா என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் பார்த்து இது பண்ணி விடுங்க எங்களுக்கு. சிவா சார்.
விவசாயிக்கு கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லை. கொண்டாந்து போட்டு காட்டு வந்து காட்டு மூச்சு கொண்டாந்து போட்டுக்கிறோம். கவர்மெண்ட் என்ன எல்லாரும்